எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எப்படி நினைக்கணும் என்பதை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே உடனே எல்லா விஷயமே நடந்துடணும் என்ற எண்ணம் எல்லாத்துக்குமே பொதுவாகவே இருக்கும். இப்படியெல்லாம் அலாவுத்தீனும் அற்புத விளக்கும் என்ற கதையில் தான் இந்த மாதிரியான மாயாஜலம் எல்லாமே நடக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கை என்பது ஒரு கதையோ ஒரு படமோ கிடையவே கிடையாது. வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா பல ஆண்டுகள் நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற நெல் கூட விளைஞ்சு வருவதற்கு 3 மாதங்கள் நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன் அம்மாவோட வயிற்றில் குழந்தை கருவாகி வளர்வதற்கு கூட ஒரு 9 மாதம் காத்திருந்து தான் ஆகணும். இன்னும் எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் எனது உடல் ரொம்ப நல்லா இருக்குது என்று நினச்சானா அவனுடைய உடல் அவனுக்கு ஏற்றவாறு ரொம்ப நல்லா இருக்கும். இதே அவன் எனக்கு பணமே இல்லை, சந்தோஷமே இல்லை என்று நினச்சானா கண்டிப்பாக அவனுக்கு பணமோ சந்தோஷமே வரவே வராது. ஏன்னா நம்ம எதை முழுசாக நம்புகிறோமோ அது கண்டிப்பாக நம்ம சேரும். நம்ம நினச்சோன்னா மரணத்தை கூட தள்ளி போட முடியும். இப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, 60 வயசாயிடுச்சு, இனி நம்ம உடம்புல தெம்பு இல்லை என்று நினச்சோன்னா ஈஸியாகவே நமக்கு மரணம் வந்துடும். அதுக்கு மாறாக சாகும் தருவாயில் கூட நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு வெற்றியை பெற முடியும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, விதை இல்லாமல் செடி இல்லை, அதுபோல தான் எண்ணம் இல்லாமல் எந்த ஒரு செயலுமே இல்லை என்பதுதான் உண்மை. நாம் எப்போதுமே நான் நல்லவனாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படி தான் நினைக்கணும். அப்படி இல்லாமல் எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, முட்டி வலிக்குது என்று நினச்சோன்னா அப்படி தான் நடக்கும் எல்லாமே. அதனால் நம்மளுடைய எண்ணத்தை சரியாக கவனிக்கணும். சரியாக கவனித்தாலே நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே சிறப்பாக மாறிடும். இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுற மூலமாக நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வெள்ளமலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.